ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இவங்கெல்லாம் நாவப்பழத்தை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அது யாருன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கர்ப்பிணி பெண்கள் நாவல் பழங்களில் மன அழுத்தத்தை பாதிக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. கர்ப்ப காலத்தில் நாவல் பழங்களை சாப்பிட்றது நல்லதில்ல. அதிகமாக நாவல் பழங்களை சாப்பிட்றது கர்ப்பிணி பெண்களோட இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இது கர்ப்ப காலத்தில் உயர் இரத்த அழுத்த அபாயத்தை கூட அதிகரித்து விட்டுரும். கல்லீரல் நோயாளிகள், கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்களை சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும். நாவல் பழங்களில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. இது கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. கல்லீரல் நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நாவல் பழங்களை அறவே தவிர்க்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழங்களில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதிகமாக இந்த நாவல் பழங்களை சாப்பிட்றது மலச்சிக்கலுக்கு வழிவகுத்துரும். ஏற்கனவே மலச்சிக்கலால் நீங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா தெரியாமல் கூட நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை இன்னும் மோசமாயிரும். சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இப்பெல்லாம் பலரும் சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க நாவல் பழங்களை தவிர்க்கணும். உண்மையிலேயே நாவல் பழங்களில் அதிக அளவு ஆக்சலேட் இருக்கு. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனையை அதிகரித்து விட்டுரும். உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் நாவல் பழங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கு. தவறுதலாக கூட நாவல் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை ரொம்ப மோசமடைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்து நாவல் பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்காமல் நாவல் பழங்களை தொட்டுறாதீங்க. நீரிழிவு நோயாளிகள், ஆயுர்வேதத்தின்படி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாவல் பழங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நாவல் விதை பொடி, நாவல் பழங்களை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் நீங்கள் இன்சுலின் அப்படி இல்லைன்னா நீரிழிவு எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நாவல் பழங்களை சாப்பிட்றது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைச்சிரும். இது இரத்த சர்க்கரை குறைவை கூட ஏற்படுத்திடும். நீரிழிவு நோயாளி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்காம நாவல் பழத்தை தொட்டு கூட பாத்துறாதீங்க. வேற யாரெல்லாம் நாவல் பழங்களை அறவே தொடக்கூடாதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நாவல் பழம் அப்படிங்கிறது குளிர்ச்சியான ஒரு பழம் தான். இது இருமல் சளியை அதிகரித்து விட்டுரும். ஏற்கனவே இருமல் சளியால் பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்களை சாப்பிடவே கூடாது. இந்த நாவல் பழங்களை சாப்பிட்றது உங்களோட பிரச்சனைகளை அதிகமாக்கிரும். சிலருக்கு நாவல் பழங்களை சாப்பிட்றதுனால ஒவ்வாமை ஏற்படலாம். இதனால அவங்களுக்கு அரிப்பு, தடிப்புகள், முகப்பரு, சுவாசிக்கிறதுல சிரமம், வீக்கத்தை அனுபவிக்க நேரிடலாம். ஒவ்வாமை இருக்கிறவங்க தவறுதலாக கூட நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது. பெருந்தமனி தடிப்பு, இரத்த உறைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்களை தொடவே கூடாது. வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழங்களை சாப்பிடவே கூடாது. இந்த வீடியோவில் யாரெல்லாம் நாவல் பழங்களை அறவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.